ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவரட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பிறகாக திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாம் இன்றைய தினம் திருமறை குர்ஆனினுடைய 9வது அத்தியாயமான அத்தௌபா என்கின்ற அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனத்தையும் அது பற்றியான விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் நம் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். என்ன மிக முக்கியமான விஷயம்னா, நம்முடைய பெரும்பான்மையான மக்களினுடைய வாழ்நாள் லட்சியம் என்பது இந்த உலகத்தில் நாம் வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, இந்த உலகத்துல நம்ம சிறப்பானவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, எப்படியாவது வறுமையில் நாம் சொர்க்கத்தை வெற்றி கண்டு விட வேண்டும், எப்படியாவது நம்ம சொர்க்கத்தை ஜெயிச்சிடணும், சொர்க்கத்திற்குள் நாம் சென்று விட வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம இருக்கக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்களினுடைய ஆசை. சொர்க்கம்னு சொல்லிட்டா வேணாம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு மக்களும் இருக்க மாட்டார்கள். சொர்க்கம் தான் நமக்கு முக்கியம், அதுதான் நமக்கு முதலாவது ஒரு குறிக்கோள் என்பதில் அனைவரும் தெளிவாக இருக்கும். ஏன்னா சொர்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்பங்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கான சிறப்பான வாழ்க்கைகளுக்கு ஆசைப்படாத மனிதர்களே இருக்க முடியாது. ஆனா இந்த வசனத்துல இறைவன் அந்த சொர்க்கத்தை விட உயர்வானது எது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். பெரும்பான்மையான மக்களினுடைய நினைப்பு எப்படின்னா, சொர்க்கம் தான் நமக்கான இறுதி எல்லை, அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் இந்த வசனத்துல சொல்கிறார், சொர்க்கத்தை விட உயர்வான ஒன்று இருக்கிறது, அதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஏராளமான முறை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இறைவன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, இறைவன் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குறுதி அளிக்கிறான். எதற்கென்றால், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், எவற்றின் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடுமோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அவர்களுக்கு வாக்களிக்குகின்றான். அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்குன்னு சொர்க்கம் இருக்குப்பா, அந்த சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் ஓடும், அந்த சொர்க்கத்துல நீங்க கொஞ்ச நாளா இருக்க மாட்டீங்க, ஹாலிதீன ஃபீஹா, அதில் நீங்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பீர்கள், அப்படிப்பட்ட சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். இன்னும் கூடுதலாக சொல்கிறார்கள், அதன் என்கின்ற சொர்க்கத்தில், அதன் என்பது சொர்க்கங்களில் ஒரு சொர்க்கம், ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் தூய்மையான இல்லங்களையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான். இப்படி எல்லாம் இறைவன் சொல்லிட்டு இறைவன் பேசுகிறான், ஒரு மினல்லாஹி அக்பர். ஆனால் இந்த சொர்க்கத்தை எல்லாவற்றையும் விட இறைவனினுடைய திருப்பொருத்தம் இருக்கிறது, இறைவனினுடைய திருப்பொருத்தம் தான் அனைத்தை விடவும் மேலானது. இங்க சொர்க்கத்தையே நீங்கள் வெற்றி கொண்டு விடலாம், அந்த சொர்க்கத்தை விட உயர்வானது எதுவென்றால் இறைவனினுடைய திருப்பொருத்தம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு செய்தியில் சொல்வார்கள், அல்லாஹ் என்ன செய்வான்னா, சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிச்சிருவான். அனுப்பியதற்கு பிறகாக அவர்கள் ஏராளமான இன்பங்களை கண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இறைவன் சொர்க்கவாசிகளை அழைப்பான். சொர்க்கவாசிகளை அப்படின்னு அழைக்கும் பொழுது அனைவரும் கட்டுப்பட்டு வந்து நிற்பார்கள். இறைவானங்கள் ஆஜராகிவிட்டோம் என்று இறைவனுக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். அப்ப அல்லாஹ் வந்து அவர்கள்ட்ட கேள்வி கேட்பான், சொர்க்கம்லாம் எப்படி நல்லா இருக்குதா, உங்களுக்கு பிடித்த விதத்துல இருக்கிறதா என்பதை போன்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் விரும்பியவாறு இருந்துகிட்டு இருக்கிறோம், நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு இதை தாண்டி இதை விட சிறப்பான வேற ஒன்று உங்களுக்கு கொடுக்கவா, எங்களை நீ எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு இடத்துல வச்சிருக்கிற, நாங்க நினைச்சது ஆசைப்பட்டோம்னா ஆசைப்பட்ட மறுநொடி எங்களுக்கு கிடைச்சிருது, இதை விட சிறப்பானது இருக்கிறதா என்று சொர்க்கவாசிகள் எல்லாம் ஆர்வப்படும் பொழுது இறைவன் அவனினுடைய திரையை அகற்றிவிட்டு இறைவனினுடைய உருவத்தை சொர்க்கவாசிகளுக்கு காண்பிப்பான். காண்பித்து விட்டு சொல்லுவான், நான் இன்றையிலிருந்து என்னுடைய அன்பை உங்களுக்கு நான் விதியாக்கி விட்டேன், இனிமேல் நான் உங்கள் மீது எப்பொழுதும் கோபம் கொள்ள மாட்டேன், என்னுடைய திருப்தியை நான் உங்களுக்கு உறுதியானதாக மாற்றிவிட்டேன் என்று இறைவன் சொல்வார். சொர்க்கவாசிகள் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் விட மிகப்பெரியது இறைவனினுடைய திருப்தியை நாம் அடைவது. ஆனால் இந்த உலகத்தில் உண்மையிலேயே யோசித்து பாருங்கள், நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான், ஏராளமான அருட்கொடைகள், எண்ண முடியாத அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். இப்படி கொடுத்த இறைவனினுடைய திருப்பொருத்தத்தை நாம் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது சில அற்பமான காரியங்களுக்காக இறைவனை தள்ளி வைத்து விட்டு மக்களினுடைய திருப்பொருத்தத்தை நாடி செல்கிறோமா? பெரும்பான்மையான மக்கள் மனிதர்களினுடைய பொருத்தத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள், திருப்தியை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா,
மனிதர்களை இறுதி வரைக்கும் திருப்தியடையவே செய்ய முடியாது. நபிகள் நாயகம் அவர்களே சொல்லும் பொழுது, தங்கத்தால் ஓடக்கூடிய ஒரு நீரோடைய கொடுத்தா கூட இது எனக்கு பத்தாது, இன்னோடு வேணும் என்று கேட்பதுதான் மனிதனினுடைய தன்மை. ஆனால் இறைவனை நம்மால் ஒரு சில காரியங்களின் மூலமாக, இன்றைக்கு மக்கள் அற்பமாக நினைக்கக்கூடிய காரியங்களின் மூலமாக இறைவனினுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளலாம். நீங்க மனிதர்களுக்கு என்னதான் கோடி கோடியா செலவழிச்சாலும் சரி, அவனுடைய திருப்தி கிடைச்சிடாது. மிகப்பெரிய விருந்தையே போடுறீங்க, பிரியாணி ஆக்கி போட்டோம்னா என்ன ஸ்வீட் போவாங்க, எப்ப பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி இருக்குது. ஒரு நெய்ச்சோறு போட்டிருக்கலாம், ஒரு மந்தி போட்டிருக்கலாம், ஒரு 5 கறி சோறு போட்டிருக்கலாம். பிரியாணி சாப்பிட்டா இந்த வயிற்றுக்கு என்ன காணுது என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். நீங்க நெய்ச்சோறு போட்டீங்கன்னா ஏன் பிரியாணி போடணும்னு கேட்பாங்க. இதுதான் மனிதர்களினுடைய தன்மை. இறைவனை பற்றி நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் இறைவனினுடைய திருப்தி அவருக்கு கிடைத்து விடுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த இறைவனினுடைய திருப்தி கிடைக்கிறதுக்கு நம்ம கோடி கோடியா செலவழிக்கணுமா, இல்ல ஏராளமான சிரமங்களை மேற்கொள்ளணுமா? எதுவுமே கிடையாது. 3 வேளை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அனுபவத்தை இருக்கிறான், அவன் எனக்கு உணவு கொடுத்திருக்கிறான், உணவு கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற ஒரு வார்த்தை போதும் இறைவனை திருப்திப்படுத்துவதற்கு. ஆக இது போன்ற காரியங்கள் அனைத்தையும் நாம் நல்ல முறையில் உருவாக்கி கொண்டு இனிமேல் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பிறரினுடைய திருப்தியை விட, பிறரினுடைய திருப்பொருத்தத்தை விட நமக்கு மிக மிக முக்கியம் சொர்க்கத்தை விட மேலான இறைவனினுடைய திருப்பொருத்தம். ஆக இறைவனினுடைய திருப்பொருத்தத்திற்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.